ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆனால் ஒரு ஊழியம் தொடங்கி அதை நடத்துவது மிகவும் சிரமம். ஹல்லேலூயா. ஆனாலும் மகனுக்கு தேவன் கொடுத்த சரியான அழைப்பை தேவன் இன்மட்டுமாய் நடத்தி 9 ஆண்டுகளை கர்த்தர் நிறைவேறும்படியாக செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 10ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கிறோம். கர்த்தர் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 10ஆம் ஆண்டு சகல காரியத்தையும் கர்த்தர் உங்கள் மத்தியிலே தேவன் செய்ய போகிறார். ஏனால் அவர் உயிருள்ள தேவனாக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் யார் என்னென்ன விசுவாசத்தோடு கர்த்தர் இன்றைக்கு எனக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிற யாவருக்கும் கர்த்தர் நன்மையை செய்வார். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு மெய்யாகவே அற்புதம் செய்வார். நான் கண்ணீரோடு வந்திருக்கிறேன், நான் போராட்டத்தோடு வந்திருக்கிறேன், நான் கட்டுகளோடு வந்திருக்கேன். என்னுடைய பாரங்கள் யார் அறிவார்? எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு அறிவார். அருமையான இந்த இம்மானுவேல் ஜெப வீடு மூலமாக இந்த கூட்டத்தின் மூலமாக வந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தர் பெரிய விடுதலை தரப்போகிறார். ஏனென்றால் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாவரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, ஒரு தீர்க்கதரிசி ஒரு பட்டணத்துக்குள் வந்தால் ஆண்டவரே அது சமாதானமாக இருக்கும். இன்றைக்கு எங்க பட்டணத்துக்கு தீர்க்கதரிசியை கொண்டு வந்திருக்கேன் ஆண்டவரே, என் சபைக்கு என் தீர்க்கதரிசியை கொண்டு வந்திருக்கேன் ஆண்டவரே. மெய்யாகவே என் சபையும் என் ஜனங்களும் மெய்யாகவே சமாதானத்தை தேவன் காண செய்வார் என்று அந்த விசுவாசத்தோடு நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவனுடைய மகிமை ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் முழு ஆண்டவரே அப்பா நீர் இறங்கி ஆண்டவரே உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய வல்லமை ராஜா ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே நீர் இறங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணது போல ராஜா ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே இம்மானுவேல் ஜெப வீட்டுக்கு நீ கொடுக்க போற ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தின் மூலமாக ஆண்டவரே அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறீர் ராஜா ஆண்டவரே. உம்முடைய சத்தம் தொனிக்கிற வேளையில் ஆண்டவரே இந்த சபைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருவின் அதிகாரத்தையும் கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய காலின் கீழே போட்டு நசுக்கி ஆண்டவரே இந்த 10ஆம் ஆண்டு நிறைவு ஆண்டவரே கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொடுப்பீராக. 9 ஆண்டுகளை கர்த்தர் எப்படி ஆண்டவர் நடத்தி வந்தீரோ ராஜா ஆண்டவரே நீர் இம்மானுவேலாக இந்த சபையோடு நீர் இருந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவரே இந்த சபைக்கு நீர் கொடுக்கப்படுற ஒவ்வொரு வாக்கியம் ஆண்டவரே கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறபடினால் ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசியை மறைத்து ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக, நீர் மாத்திரம் பேசுவீராக, நீர் மாத்திரம் தொடுவீராக, நீர் மாத்திரம் கட்டுகளை உடைத்து ஆண்டவரே வருகிற ஜனங்களுக்கு நீர் பூரணமான விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதத்தால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பும்படியாக ஆண்டவரே. அருமையான மகன் சொல்லணும், மெய்யாகவே கர்த்தர் என்னையும் என் சபையும் என் ஜனங்களையும் அந்த ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று ஆண்டவரே அநேக சாட்சிகள் உண்டாகும்படியாக ஆண்டவரே உம்முடைய தாசனை மறைத்து நீங்க பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நீங்க தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். நம்முடைய தாசனை நம் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம்.